இயற்கை அழகுக்கு பெயர் போன வடகிழக்கு மாநிலமான அசாம் கடந்த 3 நாட்களாக கனத்த சோகத்தில் கண்ணீர் வடிக்கின்றது. அசாமே அழுது புரள்கிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கையே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. கடைகள் திறக்கப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் கண்ணீர் ஓலம். ஒரு மாநிலமே இப்படி சோகத்தில் மூழ்கி கிடக்க காரணம் ஒரு பாடகரின் மரணம். அந்த நிலத்தின் குரலாக இருந்து அந்த மண்ணின் பாடலை உலகமெங்கும் பாடித் திரிந்த கலைஞனின் இழப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வீதிகளில் அவரின் பாடலை மக்கள் பாடி தங்கள் அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். அவரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக மாநிலமே கொந்தளித்து கிடக்கிறது. இறந்து போனவர் ஜூபின் கார்க், 52 வயதாகிறது. அசாம் மாநிலத்தில் உள்ள மேகாலயா சில்சரில் 1972ஆம் ஆண்டு பிறந்தார். சிறுவயதிலிருந்தே இசையை நேசித்து வாழ்நாள் முழுவதையும் கலைக்கும் இசைக்கும் அர்ப்பணித்தார். தனக்கு சாதி இல்லை, மதமில்லை, கடவுள் இல்லை என்று அறிவித்துக் கொண்ட ஜூபின் கார்க் எளிய மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். அதிகாரத்துக்கு எதிராக அவரது குரல் ஓங்கி ஒலித்தது. நடிகர், இசையமைப்பாளர், கொடையாளர் என பல முகங்கள் கொண்ட ஜூபின் கோவிட் பெருந்தொற்றின் போது கவுஹாத்தியில் உள்ள தனது 2 அடுக்கு வீட்டை மருத்துவ மையமாக திறந்து விட்டார். 40 மொழிகளில் 38,000 பாடல்களை பாடியிருக்கிறார். தமிழில் உற்சாகம் திரைப்படத்தில் இடம் பெற்றிருக்கும் கண்கள் என் கண்களோ என்ற பாடல் இவர் பாடியதுதான். அதேபோல் தேவர் மகன் திரைப்படத்தில் இடம் பெற்ற இஞ்சி இடுப்பழகி பாடலின் ரீமிக்ஸ் வடிவத்திலும் ஜூபின் கார்க் பாடியிருக்கிறார். இசை உலகில் தனித்துவமான குரலுக்கு சொந்தக்காரரான ஜூபின் கார்க் பாலிவுட்டிலும் தனது முத்திரையை பதித்தார். கேங்ஸ்டர் திரைப்படத்தின் யா அலி பாடல் அவருக்கு தேசிய அளவில் புகழையும் ரசிகர்களையும் பெற்று தந்தது. இதனைத் தொடர்ந்து கிரிஷ் 3 படத்தின் தில் துஹி பாதா பாடல் மூலம் ரசிகர்களின் மனதை வென்றார். ஜூபின் கார்க் ஏராளமான மேடை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பாடல்களை பாடி வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் 3 நாட்கள் சிங்கப்பூரில் நடைபெறும் வடகிழக்கு விழாவில் கலந்து கொள்வதற்கான ஜூபின் கார்க் சிங்கப்பூர் சென்றிருந்தார். அங்கு ஸ்கூபா டைவிங் செய்யும் போது திடீரென மூச்சுவிட திணறினார். இதனால் சிங்கப்பூர் ஜெனரல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னதாக சிபிஆர் கொடுத்து அவரை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் பயனில்லை. மதியம் 2:30 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்தது என விழா அமைப்பினர் தெரிவித்தனர். பிரதமர் மோடி, அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடங்கி ஏராளமான திரை பிரபலங்கள் ஜூபின் கார்க் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்தனர். சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட அவரது உடல் கவுஹாத்தி நகரில் உள்ள அர்ஜுன் போகேஸ்வர் பருவா விளையாட்டு மைய கட்டிட வளாகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசையில் நின்று பொதுமக்களும் ரசிகர்களும் அவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். ஜூபின் கார்க்கின் மரணத்தை தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மற்றும் காமரூப் மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு அசாம் அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. சுமார் 6 ஏக்கர் நிலம் அரசு தரப்பில் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அவருக்கு நினைவிடம் அமைக்கும் வேலையிலும் அம்மாநில அரசு இறங்கியுள்ளது. ஜூபின் கார்க்கின் அகால மரணம் குறித்து தற்போது பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஆரம்பத்தில் சிங்கப்பூரில் ஸ்கூபா டைவிங்கின் போது கார்க் இறந்து விட்டதாக செய்திகள் வந்தன. ஆனால் இந்த சம்பவத்தில் ஏதோ சதி இருப்பதாக ரசிகர்களும் பல அமைப்புகளும் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த சூழலில் கார்கின் உடலுக்கு கவுஹாத்தியில் 2வது பிரேத பரிசோதனை நடத்தப் போவதாக அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்திருக்கிறார். சிங்கப்பூரில் இருந்து பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என்றும், ஆனால் பொதுமக்களின் கருத்து மற்றும் ரசிகர்களின் கவலைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருந்தார். இந்த 2வது பிரேத பரிசோதனைக்கு ஜூபின் கார்க்கின் மனைவி கரிமா சைகியா கார்க்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்.
சிங்கப்பூரில் ஜூபின் கார்க் இறந்தவுடனேயே அவரது ரசிகர்கள் பல காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர். அதில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மற்றும் அவரின் மேலாளரின் பங்கு குறித்த சந்தேகங்கள் எழும்பியிருந்தன. இந்த வழக்கை மாநில குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் கூறியிருந்தார். இரண்டாவது உடற்கூறாய்வை செய்து முடித்து ஜூபின் கார்க்கின் சடலத்தை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த உடற்கூறாய்வு அறிக்கை முடிவை பொறுத்தே ஜூபினின் மரணம் விபத்தா சதியா என்று தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.